வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ், ஓமன், மலேசிய நாட்டு தலைவர்களுடன் தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தினார். ட்ரோன் உற்பத்தியில் உலகளாவிய மையமாக இந்தியாவை மாற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மின்சாரம் என்பது எதிர்காலத்திற்கான வளர்ச்சிப் பாதை என்று மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். குழாய் மூலம் விநியோகிக்கப்படும் சமையல் எரிவாயு மற்றும் வாகனங்களில் பயன்படுத்தப்படும் CNG எரிவாயு போதிய அளவு கையிருப்பில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன், ஹரிஹரன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ், ஓமன், மலேசியா நாட்டு தலைவர்களுடன் தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஓமன் நாட்டு தலைவர் ஹைத்தம் பின் தாரிக்குடன் வளைகுடா பகுதியில் அமைதியை கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். அப்பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான இந்தியர்களை பாதுகாப்பாக தாயகம் கொண்டுவர உதவியதற்கு ஓமன் நாட்டிற்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்து மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடனும் அவர் விவாதித்ததாக கூறியுள்ளார். அப்பகுதியில் நிலவும் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசித்ததாகவும் கூறியுள்ளார். மேற்காசிய பகுதியில் உடனடியாக அமைதியை கொண்டு வருவது குறித்து பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரானுடன் தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தியதாக பிரதமர் கூறியுள்ளார். இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து அப்பகுதியின் அமைதிக்காக முயற்சிகள் மேற்கொள்ளும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ட்ரோன் உற்பத்தியில் உலகளாவிய மையமாக இந்தியாவை மாற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய பாதுகாப்பு தளவாட தொழில் நிறுவன மாநாட்டில் உரையாற்றிய அவர், இத்துறையில் தன்னிறைவை அடைவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நாட்டின் ராணுவ தளவாட உற்பத்தித் துறையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பத்தில் இந்த தொழில் நிறுவனங்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். ராணுவ தளவாட தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டிற்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். உயிரி பொருளாதாரத்தில் இந்தியா $195 பில்லியன் அளவிற்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சி கவுன்சில் நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் உயிரி பொருளாதாரம் 20 மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறினார். வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் நாட்டின் உயிரி பொருளாதாரம் $300 பில்லியன் அளவுக்கு அதிகரிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மின்சாரம் என்பது எதிர்காலத்தின் வழிகாட்டி என்று மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய மின்சார உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டில் மின்சாரம் பிற நாடுகளை விட குறைந்த விலையில் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். ஒரே சூரியன், ஒரே உலகம், ஒரே மின் பகிர்மான திட்டத்தின் கீழ் ஐக்கிய அரபு எமிரேட்டுடன் இணைந்து கடலுக்கு அடியில் மின் பகிர்மான கேபிள் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு 2 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் மின் பகிர்மான இணைப்பு அமைக்கப்பட்டதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி, மின்னணு உற்பத்தி 11,80,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். இத்துறையில் தற்போது 300 உற்பத்தியாளர்கள் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சட்டப்பேரவைத் தேர்தலில் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் தபால் மூலம் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 85 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் படிவம் 12D பயன்படுத்தி வாக்குச்சாவடி நிலை அலுவலர் மூலம் தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. வாக்கு சேகரிக்கும் குழுக்கள் இந்த வாக்காளர்களின் வீடுகளுக்கே சென்று வாக்குகளை சேகரிப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கான கால அட்டவணை தேர்தல் நடத்தும் அலுவலர்களால் தயாரிக்கப்பட்டு வேட்பாளர்களுக்கும் இந்த தகவல் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடைபெறும் தேதிகளில் அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடவுள்ள வாக்காளர்கள் தங்கள் துறையின் ஒருங்கிணைப்பு அலுவலர் மூலம் தபால் வாக்கு வசதிக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தீயணைப்புத்துறை, சுகாதாரம், மின்சாரம், ஆம்புலன்ஸ் சேவைகள், விமான போக்குவரத்து, அரசு சாலை போக்குவரத்து கழகங்கள் போன்றவை இந்த வசதியின் கீழ் வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கும் தபால் வாக்கு வசதி அளிக்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. வாக்காளரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும்.
நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். வீட்டுக்காக எத்தனையோ கியூல நின்னாலும் நாட்டுக்காக நிக்கிற கியூவே பெருமையானதுங்க. ஓட்டு கியூவே பெருமையானதுங்க. வாக்காளரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். ஏழை எளியோரும் மாற்றுத்திறனாளி ஓட்டு போட வாராங்களே. முடியாத முதியோரும் கிராமத்து மக்களும் தான் தவறாம ஓட்டு போடுறாங்க. இது நாடு தந்த உங்க உரிமை, ஜனநாயகம் காப்பது கடமை. குழாய் மூலம் விநியோகிக்கப்படும் சமையல் எரிவாயு மற்றும் வாகனங்களில் பயன்படுத்தப்படும் சிஎன்ஜி எரிவாயு போதிய அளவில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, 2 வாரங்களில் 1,25,000 குழாய் சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 3 தினங்களில் மட்டும் 5,600 நுகர்வோர்கள் குழாய் மூலமான சமையல் எரிவாயு இணைப்பிற்கு மாறியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். வணிக பயன்பாட்டிற்காக குழாய் மூலம் எரிவாயு வழங்கும் திட்டத்தை விரிவாக்கம் செய்து வருவதாக கூறிய அவர், இது தொடர்பாக அனைத்து மாநில அரசுகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சமையல் எரிவாயுவை பதுக்கி வைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். வளைகுடா பகுதியில் எண்ணெய் கிடங்குகள் மீதான தாக்குதல் கவலை அளிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இந்த தாக்குதல் மூலம் உலக அளவில் எரிசக்தி பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தார். எண்ணெய் கப்பல் போக்குவரத்து தடைபட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் உள்ளிட்ட எரிபொருட்களின் இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் சமையல் எரிவாயு விநியோகத்தை கண்காணித்து வருவதாக கூறிய திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், வீடுகளுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் செய்ய முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணையில் 622 மாலுமிகளுடன் இந்தியாவின் 22 கப்பல்கள் சிக்கியிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் நிறுவனங்களுடன் தொடர்பில் இருப்பதாக கூறிய வெளியுறவு அமைச்சகம், இவர்களை பாதுகாப்பாக கொண்டுவர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் ஈரானில் மருத்துவ படிப்பு பயின்று வருவதாகவும், இவர்களின் பாதுகாப்பிற்காக அந்நாட்டுடன் கலந்தாலோசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் எல்லையை கடந்து பிற நாடுகள் வழியாக இந்தியா வர விரும்புபவர்கள் வெளியுறவு அமைச்சகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரான் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பெட்ரி கெக்சத் கூறியுள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்காவின் விதிமுறைகளுக்கு ஏற்ப இந்த பிரச்சினை முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்றார். ஈரான் மீதான தாக்குதலில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று அவர் தெரிவித்தார். ஈரானின் ஏவுகணை தளங்களை முறியடிப்பது, ராணுவ தளவாட தொழில் மையங்களையும் ஈரான் கடற்படையையும் தாக்குவது, ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதை தடை செய்வது உள்ளிட்ட இலக்குகளை நோக்கி இந்த தாக்குதல் நடத்தியதாக அவர் கூறினார். ஈரானின் 7,000 இடங்களில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக அவர் தெரிவித்தார். ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் தற்போது 90% குறைந்துள்ளதாகவும் திரு பெட்ரி ஹெக்சத் கூறினார். அமெரிக்காவில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு $1,00,000 H-1B விசா கட்டணத்திலிருந்து விலக்கு ஏற்படுத்துவதற்கான மசோதா கொண்டுவரப்பட்டது. ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன், ஹரிஹரன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 26, 24, 21, 14 என்ற செட் கணக்கில் ஸ்காட்லாந்தின் அலெக்சாண்டர் ஆடம் பிரிங்கிள் இணையை வென்றது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிரவ் ஷெட்டி, அனுப் பங்காரி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சித்தார்த் ராவத் மற்றும் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ், ஓமன், மலேசியா நாட்டு தலைவர்களுடன் தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தினார். ட்ரோன் உற்பத்தியில் உலகளாவிய மையமாக இந்தியாவை மாற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மின்சாரம் என்பது எதிர்காலத்திற்கான வளர்ச்சிப் பாதை என்று மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். குழாய் மூலம் விநியோகிக்கப்படும் சமையல் எரிவாயு மற்றும் வாகனங்களில் பயன்படுத்தப்படும் சிஎன்ஜி எரிவாயு போதிய அளவு கையிருப்பில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன், ஹரிஹரன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.